நம்ம ஹியூமன்ஸா எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்போம். ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். "நீ தான் என் உயிரு, 100 வருஷம் உன் கூட வாழணும்" அப்படின்ற மாரி போயிட்டு இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர டாக்ஸிக்கா போயிடும். "இதுக்கு மேல இது தாங்காது. எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ வச்சு இந்த ரிலேஷன்ஷிப் இதுக்கு மேல தாங்காதுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாரி இந்த வீடியோல பார்ப்போம். இத பார்க்குறவங்க கேட்கலாம், "உனக்கு எப்புட்றா இதெல்லாம் தெரியும்ன்ட்டு?" நம்ம நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ChatGPT அந்த மாரி தான் எடுக்கிறோம். அதில மோஸ்ட்லி வந்து கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். அது கீழயே வந்துருது. எதுலருந்து இந்த சோர்ஸ் வருது அப்படின்ற மாரி. அதனால கொஞ்சம் நம்பலான்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன மாரி ரிலேஷன்ஷிப்ன்றது அவ்வளோ நல்லாருக்கும். "எங்கங்க இருந்தீங்க இவ்வளோ நாளு?" அப்படின்ற மாரி இருந்தோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இந்த மாரி ஏதாவது பிரேக்கப் ஆயிருக்கும். அப்போ "அந்த பொண்ணு மாரி இல்லங்க. நீங்க சூப்பருங்க" அப்படின்ற மாரி இருக்கும். திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா, இவங்களும் நம்மள புடிக்காம போற மாரி ஆயிடும். எப்புட்றா இது நடக்குது அப்படின்ற மாரி பயங்கர ஆச்சரியமா இருக்கும். எல்லா லவ்வுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கா அப்படின்ற மாரி இருக்கும். ஒரு 5 சைன் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நோ ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. இது முக்கியமான சைன்னு நெனைக்கிறேன். உங்கள ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்க மாட்டாங்க. நீங்க சில பவுண்டரீஸ்லாம் சொல்லியிருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு, அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. மீறுவாங்க. உங்கள ஒரு ஆளாவே பொருட்டாவே மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போக போக தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இதுக்கும் பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. அது வந்து ஒரு முக்கியமான சைன்னு சொல்றாங்க. இந்த மாரி ரெஸ்பெக்ட் கம்மியாகும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெட் ஃபிளாக் எடுத்து நம்மளுக்கு ஆட்டி காட்டுறாங்க அப்படின்ற மாரி உஷாரா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெஸ்பெக்ட்ன்றது லவ்ல மட்டும் இல்ல. நார்மலா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே ஒரு கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அந்த பாலிசி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி ரெஸ்பெக்ட் இல்லாம என்ன ஆகும்னா, எல்லா விஷயத்தையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாம, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. "ஏய் இந்த மாரி எனக்கு நடந்துருச்சுன்னு." அவங்க வந்து சொல்லுவாங்க, "இந்த மாரி உனக்கு நடந்துருச்சு." "என்ன நடந்துச்சா? சொல்லவே இல்லையா அவ? உன்கிட்ட ஷேர் பண்ண மாட்டா போல." "ஏய் என்னாடி சொல்ற? என் கூட ஃபோன்லாம் பேசிட்டு, என் கூட எதுவுமே ஷேர் பண்ணாம அங்க சொல்லிக்கிட்டு இருக்க." அந்த மாரி ஒரு ஃபைட் வர ஆரம்பிச்சுரும். இந்த ரெஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நெனைக்கிறேன். மென் இவ்வளோ போராடுறது, இவ்வளோ சம்பாரிக்கிறது எல்லாமே வந்து அந்த ரெஸ்பெக்ட்காக தான் சொல்றாங்க. பணம்ன்றது செகண்டரி தான். எல்லாரும் என்ன கெத்தா பார்க்கணும், ரெஸ்பெக்ட்டா பார்க்கணுன்றதால தான் இவ்வளோ ஒரு ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் பண்றாங்க. எலான் மாஸ்க்கா இருந்தாலும் சரி, ஜெஃப் பெசோஸ் அந்த மாரிலாம். ரெஸ்பெக்ட்ன்றது மென் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அது மென்னா இருந்தாலும் சரி, வுமனா இருந்தாலும் சரி, நம்ம பார்ட்னர் கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு கிடைக்கலன்னும்போது, அது கண்டிப்பா கடுப்பு தான் ஆகும். ஆனா, பொண்ணுங்களுக்கு அப்படி இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த அனிமல் படத்துலயும் சரி, அர்ஜுன் ரெட்டி படத்துலயும் சரி, அந்த பசங்கலாம் அந்த பொண்ணுங்கள ஒரு மாரி ட்ரீட் பண்ணாங்கன்னா, அவங்க தான் வந்து நீ தான், நீ தான், நீ தான்னுவாங்க. அது என்ன கான்செப்ட்ன்னு தெர்ல. அது வந்து ஒரு தனி ரகம் அது. அது நம்ம கேர்ல்ஸையோ இல்ல லவ்வையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒன் சைடு எஃபர்ட் அப்படின்றாங்க. நம்மளே ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுவோம். நம்மளே எங்கேயாவது வெளிய போணும்னா, நம்மளே பிளான் பண்ணுவோம். நம்மளே ஏதாவது பிரச்சனை வந்தா, "சரி விடுமா, நானே பார்த்துக்கிறேன்ட்டு" நம்மளே எல்லாமே ஒன் சைடாவே நடந்துட்டு இருக்கோம். இந்த பக்கத்துல இருந்து ஒரு இனிஷியேட்டிவ் வராம இருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான சைன்ன்றாங்க. இப்ப நம்ம ஆரம்ப கட்டத்துலலாம் பார்க்கும்போது, அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. தோசை இருந்தா ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. வெளிய போனா ஃபோட்டோ எடுத்து அந்த மாரி யார்றா அவங்க இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களேன்ற மாரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அப்படியே கம்மியாயிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம தான் எஃபோர்ட் போட்டுன்னு இருப்போம். அந்த பக்கம் இருந்து ஒண்ணுமே வராது. அது வந்து ஒரு முக்கியமான சைன்ன்றாங்க. 3 என்ன சொல்றாங்கன்னா, கான்ஸ்டன்ட்டா வந்து டாக்ஸிக்கா இருக்குது அப்படின்றாங்க. தொடர்ந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்மள மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிய வந்துரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த மாரி தொடர்ந்து மேனிபுலேட் பண்றவங்க, இந்த மாரி தொடர்ந்து எதுக்காவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவங்க வந்து கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் நிக்காதுன்னு நெனைக்கிறேன். அதுலருந்து வெளிய வர்றது நல்லது. நெறைய இந்த மாரி நம்ம Instagram ரீல்ஸ்லாம் பார்ப்போம். இந்த பீட்டர்லாம் நெறைய இத வச்சு பண்ணுவாரு. "ஏய் யார்றா அவன்? யார்றா அவன்?" அப்படின்லாம். அது ரொம்ப ஃபன்னியா இருக்கும். அப்புறம் அந்த ரொம்ப மைனா படத்துல ரொம்ப "எப்போ வரீங்க?" அந்த மாரிலாம் இருந்தா வெளிய வந்துரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்டா நிவேதா பெத்ராஜ் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி வுமன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா மென்ஸ மேனிபுலேட் பண்ருவாங்க. அவங்க நெனச்சா ஒரு ஆம்பளைய சக்சஸ்ஃபுல்லாவும் கொண்டு போ முடியும். இல்ல யாரையாவது கொலை பண்ண வைக்க கூட முடியும். அவ்ளோ மேனிபுலேட் பண்ணுவோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ உண்மதான்னு நெனைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்ல வந்து பொண்ணுங்க வந்து பையன எமோஷனலா கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. பையன நிம்மதியா இருக்கக்கூடாது. அவன் ஒரு டிஸ்டர்பன்ஸ்லயே வச்சிருக்கணும்னு கூட சில பேர் யோசிக்கலாம். அதுலருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் உஷாரா தப்பிச்சு வரணும்னு நெனைக்கிறேன். 4த் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, நோ குரோத் அப்படின்றாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நம்மள வளரவே விட மாட்டாங்க. நம்மள கீழ டிராக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணவே விட மாட்டாங்க. எப்பவுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நம்மள க்ரோ பண்ண வைக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். உங்கள கீழ இழுத்து விட்டாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது என்னமோ உண்மதான். ஒரு லைஃப் பார்ட்னர் தான் வந்து அவங்களோட லைஃபே வந்து மாத்தி விடுறது. நம்ம நெறைய பேர
பார்த்துருப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இதோட ரீசன் யாருன்னு கேட்டால், வீட்டுக்கு போனால் என் ஒய்ஃப் என்னை ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஒரு டிபேட் ஷோவில் பார்த்தேன். அப்போ கூட அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் எங்களோட சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்சு 69 லேக்குக்கு ஒரு இடத்த ஹாட் கேஷாக வாங்கணும்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆங்கர் கூட கேட்பாங்க, அது எப்படிங்க சம்பளத்தை அப்படியே மொத்தமாக சேர்த்து வச்சிங்க? கஷ்டமாக தான் சார் இருந்தது. ஒரு ஆடம்பர செலவு நாங்கள் 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். அதெல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளோட கோல்ஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்ம முடிஞ்சதை இப்போவே கம்மி பண்ணி அவங்க எது வாங்கினாலுமே ஹாட் கேஷாக மட்டும்தான் வாங்குவாங்களாம். அது கேட்கும்போதே பயங்கரமாக இருந்தது. அவங்க சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைனா நீ எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு இன்னும் கடத்துக்கு மேலே இந்த குடும்பஸ்தன் படத்தில் கூட பார்த்துருப்போம். இந்த கடனாய் அவன் கடைசியில் ஒரு மாதிரி தலையே பிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அந்த குடும்பஸ்தன் படம் பார்க்கும்போது என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி நானே நிறைய கப்புள்ஸ் பார்த்துருக்கேன். ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ். அவர் என்ன சொன்னார்னா, அவங்க ஒய்ஃப் கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி நான் என் சம்பளம் வந்து ஃபுல்லாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். உன் சம்பளத்தை தான் நம்ம கொஞ்ச நாள் ஓட்ட போகிறோம். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம தப்பிச்சுப்போம் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சம்பளத்தில் ஓட்டினாங்களாம். இவர் சம்பளத்தில் ஃபுல்லாக எடுத்து கோல்டு வாங்குறது, சில்வர் வாங்குறது, அந்த மாதிரி 5 லட்சம் கிரெடிட் ஆனோன்னே எடுத்து அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இப்போ வந்து அவர் வேலையெல்லாம் விட்டார். ஃபுல் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில், பாண்டில் அந்த மணியை வச்சு அவங்க மாதம் 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாராம். அவர் சொல்லும் போது என்ன சொன்னார்னா, என் ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இல்லைனா இது பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி நிறைய புரிஞ்சுக்கிற கப்புள்ஸ் இருக்க தான் செய்யாங்க. அப்போ சில பேர்லாம் வந்து என் காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கூட யோசிக்கலாம். அந்த மாதிரி ஒய்ஃப் அமைகிறதெல்லாம் வந்து ஒரு இறைவன் கொடுக்குற வரம். இதை சொல்லும்போது தான் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளோட இந்த இந்தியன் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி கூட செம்ம விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவங்க காலேஜ்லேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்களா. அப்போ அவர் சொன்னாராம், என்னெல்லாம் நம்பாத, என்கிட்ட காசே இல்லை சுத்தமாக. ஏன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் கிரிக்கெட் தான் பிடிக்கும்னு ஆர்கிடெக்சர் வேலையும் விட்டுட்டாரு. அப்புறம் சினிமா அசிஸ்டன்ட் டேரக்டர் அதையும் விட்டுட்டாரு. கிரிக்கெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேற என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஒரு 15K வந்து சம்பாதிக்கிறேன். உன்னால் முடிஞ்சது ஒரு 3Kயோ 5Kயோ நீ சம்பாதிச்சு உன்னை நீ பார்த்துக்கோ, நீ என்ன கூட பார்த்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கொடுத்த ஃப்ரீடமில் தான் அவர் கிரிக்கெட் சூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு மிஸ்ட்ரி பவுலராகவே இருக்கார். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம தலைவன் கானர் மெக்ரேகர் அப்படி தான். அவர்கிட்ட வந்து சுத்தமாக காசு இல்லை. அங்கே அயர்லாண்ட்லலாம் வந்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். மாதம் கவர்மெண்ட்டே கொஞ்சம் காசு கொடுக்கும். அதில் தான் ஓட்டிகிட்டு இருந்தாராம். இவங்க ஒய்ஃப் வந்து அப்போ நர்ஸாக இருந்தாங்க. அவங்க தான் இவரை பார்த்துப்பாங்களாம். கூப்பிட்டு போய் விடுறது, கூப்பிட்டு வர்றது, அவங்க சம்பளத்தில் தான் ரொம்ப நாள் இருந்தாராம். இன்றைக்கி தலைவன் வந்து சொல்லவே வேணாம். இப்போ போய் ரீசெண்டாக போய் ட்ரம்ப்பை பார்த்துட்டு வந்தார். அயர்லாண்டில் வந்து பிரசிடென்ட்டுக்கு கேண்டிடேட்டாக நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் வந்துச்சு. நிறைய பேர் பெரிய ஆள் ஆனோடனே டிவோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு லாயலாக அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூட இருக்காரு. அதெல்லாம் ஒரு பார்க்கும்போதே பவர் கப்புள்ஸ்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரஸ்ட்டு அப்படின்றாங்க. அந்த ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட நிறையா பொய் சொல்கிறாங்க, நம்மளுக்கு பின்னாடி சீட் பண்ணுறாங்க, வேறு யாரு கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அது அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து டீசெண்டாக நம்ம வெளியே வர்றது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதே மாரி அவங்க திருந்திருவாங்க, இல்லை நெக்ஸ்ட் டைம் அவங்க திருந்திருவாங்க அப்படிலாம் இருந்தால் அது வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து பீச் மணலில் வீடு கட்டுற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் அது சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்கிட்ட என்ன பிரச்சனைனா, நல்ல பசங்கள்லாம் விட்டு நான் ஒரு பொறுக்கியை தான் சூஸ் பண்ணி அவனை நான் திருத்துவேன் அப்படின்னு போய் நிற்பாங்க. இந்த கஞ்சா குடிக்கி சரக்கு அடிக்கிறவன் பார்த்தாலே தெரியும்லாம் ரவுடி பையன் மாதிரி இருக்கான். ஆனால் அவங்க தான் லவ் பண்ணி அவன் என்னக்காக மாறுவான், நான் அவனை மாற்றேன், இவனுக்குலாம் வேறு வேலையே இல்லையா, அந்த மாதிரி இருப்பாளுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த டிராகன் படம் ஹீரோயின் கூட சொல்லுவாங்க, நான் வந்து எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும்னு. அப்புறம் அவர் பிரதி சொல்லார், இவ்வளோ குட் பாய் இருக்கும்போது எதுக்கு பேட் பாய், நான் ஒரு திருத்த அப்படின்னு திருந்தியே ரெடியாக இருக்கேன் எதுக்குமா. எனக்கே அந்த டவுட் இருந்தது, என்ன பேட் பாய்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தேன். என்னன்னா பேட் பாய்ஸ்ன்றவங்க வந்து நோ சொல்லுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து நான் இங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு கூட போகலாம், இல்லை அங்கெல்லாம் நீ போகக்கூடாது, இங்கே தான் இருக்கு, அந்த மாதிரி நோ சொல்லுவாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு தப்பான பாதைக்கு போகும்போது அந்த பெண்களுக்கு வந்து அவனை திருத்தணும் அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் காலங்காலமாக இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5 சைன்ஸ் இருந்தால் தைரியமாக அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஒருத்தவங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு அவங்கள மறக்கிறதுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு 2-3 மாதம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளே ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டோம்னு சந்தோஷப்படலாம். சப்போஸ் இது வேலைக்கு அவ்வளோ ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, நிறையா மாறிச்சு, அந்த கட் ஃபீலிங் வந்ததுன்னா ஓகே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு போல் நம்ம டீசெண்டாக விலகி போகிறது வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன்.